பேசிட்டு இருக்கோம். டாக்டர் ஹஃபீஸ், நீங்கள் வந்து உங்களோட வீக்கர் பிளேயர் பிஜேபி, அது வந்து ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. அப்போ கடந்த 2019 நீங்கள் வீக்கர் பிளேயரை டார்கெட் பண்ணீங்க, அதில் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிது. அதனால் நீங்கள் ஒரு வீக்கர் பிளேயரோட போட்டி போடுறீங்க அப்படின்றாரு ஜவஹர் அலி. இல்லை, நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வேண்டும் என்று பாஜக களமிறங்கியிருக்கிறது, அதிமுக களமிறங்கியிருக்கிறது, திமுக களமிறங்கியிருக்கிறது. அப்போ கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் என்ன, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமான ஒரு தேர்தல் கருத்தாக இருக்க முடியும். அதிமுக ஆட்சியிலையும் கிடையாது. அதிமுக யாரை பிரதமராக்க வேண்டும் என்று கூட இப்போ நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அதிமுகவை நோக்கி நாங்கள் என்னத்தை குற்றச்சாட்டு வைக்கணும்? இன்றைக்கி 10 வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த நிலை இருந்துச்சு, இவ்வளோ பணம் கொடுத்தோம், திருப்பி 28 பைசா தான் வருதுன்னு பாஜகவை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறதா, அதிமுகவை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறதா? இதில் இன்னும் வேடிக்கை என்னென்னா, நாங்கள் ஏன் மறைமுகமான கள்ள கூட்டணி அதிமுகவுக்கும் பாஜகவும் இருக்குன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜவஹர்னன் பேசினார் 10 நிமிஷம். நடக்க போகிறது ஒன்றிய தேர்தல். அதில் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களை பற்றி பேசவே மாட்டேங்கிறார். அந்த துரோகங்களுக்கு ஏன் திமுக எதிர்ப்பு கொடுக்கவில்லைன்னு தான் பேசுகிறார். அப்போ எய்ம்ஸுக்கு வந்து எங்கள் இளைஞர் செயலாளர் கல்ல காட்டினா பாஜக கிட்டேருந்து பதில் வருவதற்கு முன்னாடி அதிமுக கிட்டேருந்து வருது. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக ஏன் பாராளுமன்றத்துக்குள்ள கள்ள கொண்டு போலன்ற நீங்க தானே எதிர்வாதத்துல எதிர் கட்சிகள் நீங்க 2 பேரும் தான். அப்ப அவங்களும் ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. அத ரியாக்ட் பண்ணுங்க. எம்பிகள் என்ன பண்ணீங்கன்னு அவங்க கேட்பாங்க இல்லையா? அத ரியாக்ட் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் பாஜக எய்ம்ஸ் கொண்டு வராதது தப்பு தான் அப்படின்றத சொல்லணும். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் 2021 வரையும் ஆட்சியில் அவங்களோட இருந்துச்சு, 4 வருஷம் எய்ம்ஸ் வரலன்னு எத்தனை அறிக்கை விட்டார்? நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம், எய்ம்ஸை பற்றி பேசி வெளிநடப்பு பண்ணியிருக்கோம், அது போல் அஜெண்டா வச்சுருக்கோம். 2021 நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அந்த கூட்டணியில் இருக்கும்போது எய்ம்ஸ் கட்டினா தான் கூட்டணியில் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதானே? சிஏஏ கொண்டு வரணும் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு சொல்கிறார் சிஏவால் பாதிப்பு என்றால் அதிமுக முன்னாடி வரும்னு. ஏன் சார் அப்போ சட்டமன்றத்தில் சிஏயால எந்த இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவான பேசுறாரு. இன்னைக்கு இவங்க என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்களோ அந்தந்த வாதங்களை வச்சு இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான சட்டம், கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டம் அப்படின்னு திருச்சி சிவான சொல்லும்போது இல்ல அதனால எந்த பாதிப்பும் வரல அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணியிலேருந்து வெளியே வந்தவுடனே சிஏவை எதிர்க்கிறோம் அப்படின்றதெல்லாம் என்ன நாடகம்? இதுதான் பிரச்சனை. அப்ப நாங்க உங்களுக்கு இருங்க அவர் இப்பதான் பேச 10 நிமிஷம் பேசினார். ஒரு நிமிஷம் அதிமுகவை எதிர்க்கிறது பாருங்க, ரீப்ளே பண்ணி பாருங்க. 8 நிமிஷம் கதை விட்டீங்க, அமைதியா பார்த்தேன். அல்ல நீங்க ஜாஃபர் சாதிக கொண்டு வந்ததனால தான் நான் குறுக்கிட வேண்டியதா இருந்துச்சு. நாகரிகமா நான் பேச ஒரு வார்த்தை கூட குறுக்கிடல. ஹாஃபிஸ், அதாவது அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது களத்துல ஒரு பக்கம் உங்களுடைய நேரடி காம்படிட்டர் ஓட் பேங்க் அடிப்படையிலையும் சரி, இதுவரைக்குமான கள அடிப்படையிலையும் சரி, அவங்க தானே மத்திய அரசு செய்யலைங்கிறத இப்போ முதலமைச்சர் வந்து சுட்டி காண்பிக்கிறார். மத்திய அரசு இதை செய்யலை, இவங்க கூட்டணியில் இருந்த பண்ண பாயிண்ட் பை பாயிண்டாக பேசுகிறார். ஆனால் களம் வந்து அதிமுகவை நோக்கி இல்லைங்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணம் மட்டும் போதுமானதா? கடந்த காலங்கள்லயே அப்படிதானே இருந்தது. அதாவது அது யார் தீர்மானிக்கணும்ன்ற, நான் தீர்மானிக்க முடியுமா என்னுடைய எதிரி யாருன்னு? எங்களை நோக்கி யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் அதிமுக தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன? கடந்த 10 ஆண்டுகளாக இப்போ சொல்கிறாரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து. அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியோட தானே இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ நீங்கள் எப்படி இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியோட கூட்டணியை எதிர்க்க முடியும்? 2014 ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க. 2014 அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றியத்தில் ஆட்சி செய்த காங்கிரஸுக்கு எதிராக தீர்மானங்கள்னு சொல்லி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் இந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சி செய்த துரோகங்களுக்கு எதிராக இதெல்லாம் செய்ய போகிறோன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் வீக் பிளேயரை செட் பண்ணுறோன்னா, சார் தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்திய அளவில் பாஜகன்ற ஒரு சக்தி, ஒரு பெரிய சக்தி அப்படின்றதுனால தான் அதை எதிர்த்து இத்தனை கட்சிகள் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க இந்திய அளவில் எதிர்க்கிறது அப்படிங்கிறத புரிந்துக்க முடியுது. தமிழ்நாட்டிலான எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில அதிமுகவை நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்றீங்கிறது தான் அவங்க களம் அப்படிதாங்க இருக்கு. கடந்த இவங்க என்ன அதிமுகவும் பாஜகவும் ஒன்று, இது தெரியாத வாயில மண்ணுன்ற மாதிரி தான் கடந்த 4-5 வருஷம் இவங்க ஒன்றா இருந்தாங்க. ஏன் சிஏஏ கொண்டு வந்தது பாஜக, நாங்கள் சிஏஏவை எதிர்த்தோம்.
அப்போ கூட இருந்தது அதிமுக. எது சிஏஏ கொண்டு வந்தது? இல்ல வேணாம் நீங்க சிஏஏல சிறுபான்மை சமூகத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணது யார் கொண்டு வந்தது? பாஜக கொண்டு வந்தது தானே. சிஏஏ பேர் ஒன்னா இருக்குங்க, அதுக்குள்ள நுணுக்கங்கள் தான் இங்க பிரச்சனை. அந்த நுணுக்கங்களை கொண்டு வந்த பாஜகவை அன்னைக்கு நாங்கள் எதிர்த்தோம். அன்னைக்கு இவங்க கூட இருந்தாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து தான் சிஏ விவகாரத்துல எதிர்க்கிறோம். அதிமுகவுடைய இரட்டை வேடத்தையும் தானே நாங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க ரெண்டு பேரும் கள்ள கூட்டணியில இருக்கிறதுனால உங்களுக்கு இப்ப 4 முனை போட்டியா இருந்தாலும் 3 முனையில இருந்து உங்களை நோக்கி தானே அட்டாக் வருது. எது அது நீங்க சொல்றீங்க ரொம்ப அதாவது இந்த களம் ஓட்டுகள் பிரியுது, எங்களுக்கு உங்களுக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்னு அது உங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய நம்பிக்கை கான்ஃபிடென்ட்னு நான் சொல்றது அதீதமான ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, 3 பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பலை வருது, அதை எதிர்கொள்றது அப்படிங்கிற இடத்துல தானே திமுக கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இல்ல. அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாநில உரிமை மீட்புன்றதை அடகு வச்சவங்க பேசுகிறதும் அதை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறவங்க பேசுகிறதும் வெவ்வேறு. இன்னைக்கு கூட்டணியிலேருந்து வெளியே வந்தவொடனே உரிமையை மீட்போம் அப்படின்றீங்க. அந்த உரிமையை அடகு வச்சது யாரு? நீட் வரும்போது யாருக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க? சிஏஏ வரும்போது யார் அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுருந்தாங்க? ஜிஎஸ்டி வரும்போது அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு இருந்தது அதிமுகவா திமுகவா? அப்போ மாநில உரிமைகள்லாம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது, நீங்கள் பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது அதெல்லாம் அடகு வச்சுட்டு கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோடனே மீட்போம் அப்படின்றது. இந்த 5 ஆண்டுகளில் எம்பிக்களுடைய, அதாவது உங்கள் கூட்டணி கட்சி எம்பிக்களுடைய ரிப்போர்ட் என்ன? வைப்ரண்டாவே இல்லை. அவர் சொல்கிற நம்பருக்குள்ளே நான் போகலை, அந்த நம்பர் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்ற, அதாவது கேள்வி கேட்கறது ஒன்று, வெளிநடப்பு பண்ணுறது ஒன்று. அதாவது இவங்க 2014லேருந்து 19 வரையும் அவர் சொன்னார்ல இத்தனை கேள்விகள் கேட்டோன்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு எதிரான பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன, மாநில சுயாட்சிக்கு எதிராக பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஆனால் இங்கே முழு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தில் பாஜகவுடைய ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கறது ஒரு விதமான ஜனநாயக போராட்டம், அதில் வெளிநடப்பு செய்வது ஒரு விதமான ஜனநாயக போராட்டம். ரொம்ப முக்கியமான சட்டங்களில் வெளிநடப்பு செய்து எங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் எய்ம்ஸை பற்றி கூட நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த வரையில் அல்லது இதுவரையும் எய்ம்ஸ் கட்டப்படாததற்கு பாஜகவுக்கு எதிராக விட்ட ஒரு சுற்றறிக்கையை காட்ட சொல்லுங்க. இதெல்லாம் செய்யாம இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிட்டு காட்டுறேன், முடிச்சிட்டு நீங்க காட்டுங்க. சுற்றறிக்கை கூட்டணியில இருக்கும் வரையில ஏதாவது இருந்துச்சா? சிஏஏ ஒரு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க யூ டர்ன் போடுறீங்களே, அதுக்கான காரணம் என்ன? இது எல்லாம் இத்தனை காரணங்கள் இருக்கு. ஆனா நீங்க கிரவுண்ட்ல இத எதுவுமே பேசல, அவங்க சைலண்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க. அதாவது மக்கள் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு திமுகவை வாக்களிக்க போறாங்க. பாராளுமன்றத்தில் ஏன் மோடி வரக்கூடாது அப்படின்றதான் இந்தியா கூட்டணியுடைய ஒரே இலக்கு. ஏன் எடப்பாடி வரக்கூடாதுன்றது இங்க இலக்கு கிடையாது. 2026 வரும்போது நாங்க அப்ப அதிமுக இதே நிலையில இல்ல இதை விட பலமா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அதிமுக என்பது எங்க நிக்குது? பாஜகவோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதனால நாங்க 2 பேரையும் தான் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகங்கள் பேசுறீங்க, அதுதான் சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர். அமைச்சர் உதயநிதி ஒரே ஸ்கிரிப்ட், போன ஸ்கிரிப்டையே பேசுறாரு அப்படின்ற. இதுக்கப்புறம் மாறிடும். 2024க்கு அப்புறம் வேற ஸ்கிரிப்ட் வைப்போம். ஏன்னா பாஜக ஆட்சி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கூட்டாட்சின்ற உரிமை கிடைக்கிற வரையும் அதான் குரலா இருக்கும். பேரறிஞர் அண்ணா 1950 ஆரம்பிச்சதை 67 வரையும் பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கான காரணம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தல் அந்த பிரச்சனை மாறணும்னு அவசியம் கிடையாது. இங்க அடிப்படையில ஒரு சித்தாந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பேசிட்டு இருக்கும்போது இங்க சுயாட்சி வரவெறியும், மாநில சுயாட்சி வரவெறியும், கூட்டாட்சி வரவெறியும், மாநிலத்துக்கு நிதி பகிர்வு பிரச்சனைகள் வரவெறியும், அந்த பிரச்சனைகள் பேசிக்கிட்டே தானே இருக்கணும். பாஜக தோத்து போன பிறகு இதையும் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நியாயம். சர்வாதிகாரத்தோடு ஒரு மாநில அரசு கூட மதிக்க மாட்டேன், தேர்தலை கூட கள்ளத்தனமா நடத்துவேன், சர்வாதிகாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சொல்றீங்க கள்ளத்தனமா. பஞ்சாப்ல என்ன நடந்துச்சு? சண்டிகர் தேர்தல் என்ன நடந்துச்சு? ஆர்ஓ உட்காந்து இந்திய சரித்திரத்தில் அது நடந்திருக்கா? உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு திட்டுற அளவுக்கு இருக்கா? இன்னைக்கு ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னாரை அமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னா
என் மனசுக்கு அது ஒத்து வரல, அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய துணிச்சலோடு இருக்கக்கூடிய ஆளுநரை கண்டிச்சாங்களா? நாங்க என்ன பண்ணோம்? உங்களுடைய ஆட்சியில் பர்வானி லால் புரோஹித் ஆய்வுக்கு போறதை நாங்கள் கண்டிச்சோம். இது மாநில அரசுக்கு, மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு. ஆனா இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் சொல்ற வரை பதவி பிரமாணம் ஏத்தி வைக்க மாட்டேன்னு ஒரு ஆளுநர் சொல்றாரு. உச்ச நீதிமன்ற தலையில ஒட்டுகிறார். பொழுதன்னைக்கு சண்டை இழுக்கிறீங்கங்கறாங்க. எதுங்க சண்டை? அவங்க சொல்ற இல்ல, அப்ப உச்ச நீதிமன்றம் ஏன் ஆளுநரோட சண்டை போட்டுட்டு இருக்கு? நாங்க அரசியலுக்கு போடுறோம். உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளுநருக்கும் என்ன அரசியல்? சந்திரசூட் என்ன அரசியல்ல நிக்க போறாரா? ஆர்.என். ரவி எதிர்த்து அவர் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு? இங்க அரசியல் அமைப்பை பாதுகாக்கும் போதெல்லாம் நாங்கள் ஏன் ஆளுநரை அப்படின்னு தானே எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்துல பேசினாரு. இது அடிப்படையில ஒரு அரசியல் அமைப்பு. நீங்க திமுகவுக்காக விட்டுருங்க, திமுக சார்ந்த விஷயத்தை விட்டுருங்க. இங்க அடிப்படை அரசியல் அமைப்பு பிரச்சனையை உருவாக்குறார். கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்படி ஒரு ஆளுநர் அங்க உட்காந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை உருவாக்க முடியாதுன்னு ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தலையில கொட்டிக்கிட்டு இருக்குது. இதுல கூட நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்பதற்கு பேச மாட்டேன். உடனே சொல்லுவாங்க, நீங்க 16 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே. நாங்க 16 வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ எப்பயாவது ஆளுநர் இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரா?